கேட்டு அருளாயோ தலைவா. பரிசூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் கலக்கின்ற வரச்சேர்க்கின்றேன். பரிசூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் கலக்கின்ற வரச்சேர்க்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் முக்கியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியும் நம்முடைய அழைத்தலை உறுதிப்படுத்துவது, நம்முடைய அழைத்தலை வாழ நமக்கு வல்லமை கொடுப்பது. ஆகவே இந்த திருப்பலியில நம்முடைய அழைத்தலை வாழவும் வாழ வல்லமை பெற்றுக்கொள்ளவும் இந்த திருப்பலியில நாம் கொண்டாடுவோம். அத்தோடு தஞ்சை மறை மாவட்டத்தின் சிறப்பு கருத்துக்கள் மற்றும் கோவா மறை மாவட்டத்தின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற சொல்லியிருப்போம். எம்மாவும் சாந்தியும் என்ற வளர்ச்சிக்காகவும் கட்டிடப் பணிகள் நிறைவேறவும் கொண்டாடுவோம். விருத்தாச்சலம் ஜோபின் பிறந்த நாளின் நன்றியாகவும் உடல்நல நலனுக்காகவும் திருத்தந்தை என்பதற்கான வாழ கடினமாக இருக்கிற நம்முடைய சமூகங்கள் குழுக்கள் ஒருமனப்பட்டு வாழ மறுவாய் இயேசுமதி இயேசுராஜ் இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் கட்டுகள் உடையவும் தீமைகள் விலகவும் உடல் உள்ள நலம் பெறவும் இறைக்கிராமத்தில் வாழவும் மற்றும் பாண்டிச்சேரி எமிலி பிரதர்ஸ் விரைவில் திருமணம், எமிலி தெரேஸ் விரைவில் திருமணம் நடைபெறவும், வில்லியம் கருத்துப்படி கைப்பற்றி அருகில் உள்ள விவசாய நிலம் பட்டா கிடைக்கவும், அந்த பகுதியில் சாலை விபத்தில் இருந்த ஆன்மாக்கள் நம்பிய இலைப்பாற்றி அடையவும், திரு மார்டின் பாத்திமா மேரி தீய கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், குடும்பத்தில் அனைவரும் உடல் நலத்தோடு வாழவும், குடும்ப சமாதானத்திற்காகவும் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றியாகவும் மற்றும் அந்தோணி சாமி விமலா குடும்ப கருத்து அன்சிலாவுக்கு திருமணம் வரம் வேண்டியும், இழந்த பணம் திருப்பி கிடைக்கவும் குழந்தை வரம் வேண்டியும், முகமது ரமேஷ் நலனுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் சொல்லியிருக்கோம். மறைபொருட்களை நாம் கொண்டாட நாம் கருதி வருவதற்கு நம்முடைய அழைத்தலுக்கான வாழ்வதற்கான வல்லமையை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் இணைந்து நாம் மனதிருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தில் அவர் நம்மை மன்னிக்க வேண்டும். எல்லா இறைவனிடமும் இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆண்டவரே
மன்றாடுவோமாக. எங்கள் அழைத்தலின் ஊற்றான எங்கள் தந்தையாகிய இறைவா, உண்மை அன்பு செய்வோருக்கும் கற்புலனாகாதபுல நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றீர். எங்கள் இதயங்கள் எமது அன்பில் நிறைவை பொழிவதாக. நாங்கள் உண்மை அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளை கடந்த உமது வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உன்னோடு தூயாவியாரோடு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா? நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 13 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாணி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபிஷேக குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக காட்சி ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றார். ஏன் இவையெல்லாம் எனக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் என்னை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைக்க அவரது வியத்தகு செயல்கள் எல்லாம் கேட்டேன். இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரவேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெறுப்பாய் என்றார். இனியும் உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால், நீதான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் என்று காட்டு. நான் உன்னிடம் திரும்பி வந்து எனது உணவு படையை கொண்டு வந்து உன் திருமணம் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதே என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருக்கிறேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாணி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொடுத்து வந்து இப்பாலில் மீது வைத்து குழம்பு ஊற்றி உண்டார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் துணையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொடுத்தார். காரிலிருந்து நெருப்பு எழுந்து இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கேட்பது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவரின் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுங்கள், அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார்.
அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபிஷேக குடும்பங்களுக்கு சொந்தமான ஒபினாவில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் அல்லது இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்கிறேன். தம் மக்களுக்கு தம் பட்சமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடங்கிற்கு திரும்பிச் செல்லலாகாது. அல்லது தேசமும் உண்மை ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று ஒத்துமிடும். மண்ணின்று உண்மை குறைத்திடும், விண்ணின்று நீதி கீழ்நோக்கும். அல்லது நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவரிடம் செல்லும். அவர் நம் அடிச்சுமடுகளுக்கு வழிவகுக்கும். அல்லது Alleluia, 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 Alleluia. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. உவாழ்வோடும் இருப்பாராக. ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 19 வசனங்கள் 23 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் கூறுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யாரெல்லாம் மீண்டு வர முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மாநில மக்கள் தமது மாட்சிமிகு அரியணை மிதித்திருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வையும் உரிமையாக பெற உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய கைமாற்றை வைத்திருக்கிறார் என்பதை
சொல்லுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் இயேசு பொருட்டு அனைத்தையும் விட்டு விட்டவர்களுக்கு 100 மடங்கும் நிறைவாழ்வும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை வாக்கு கொடுக்கிறார். பேதுருக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். என்ன கிடைக்கும் எனக்கு? எல்லாவற்றையும் விட்டு வந்துவிட்டோமே, உமக்கு பின்னால் வந்து விட்டோமே என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். நாம் எல்லாம் இயேசுவை முழுமையாக பின்பற்றுவதற்கு என்ன இருக்கிறது, வாழ்க்கையில என்ன கிடைக்கும் என்றெல்லாம் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் தெளிவாக பதில் சொல்லுகிறார். நமக்கு நிலைப்பாடு நிச்சயம். அதோடு இந்த வாழ்விலே, இந்த உலகத்திலேயே ஒரு நிறைவான ஒரு வாழ்வு, 100 மடங்கான ஒரு வாழ்வு என்பது நிறைவான ஒரு வாழ்வு இந்த உலகத்திலேயே உண்டு என்பதையும் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அழைக்கப்பட்ட கிதியோனுக்கு அதைத்தான் சொல்லுகின்றார். அழைத்ததை தன்னுடைய ஒரு அடையாளத்தின் வழியாக உறுதிப்படுத்திவிட்டு, நான் தான் உன்னை அழைத்தேன் என்பதை உறுதிப்படுத்திவிட்டு உனக்கு வல்லமை கொடுப்பேன். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்க போவர் நீ தான் என்பதை அந்த அழைத்தலை உறுதிப்படுத்துகிறார். அதே போலவே நமக்கும் ஆண்டவர் இந்த திருப்பலியிலே நம்முடைய அழைத்தலை உறுதிப்படுத்தி என்ன கிடைக்கும் என்பதையும் உறுதிப்படுத்தி இந்த அழைத்தல் வாழ்வை உறுதியாக உண்மைத்துவமாக வாழ நம்மை அழைக்கிறார். அதற்கான அவர்களை ஆண்டவரிடம் இந்த திருப்பலியிலே வேண்டி நாம் ஜெபிப்போம். அழைத்து உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளினை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளினை ஒன்றே மேலானது. வாழ்க்கையிலும் அனைத்தையும் உமக்கு செழுமயம் கொழுமயம் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். செழுமயம் கொழுமயம் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையுள்ள அனைத்தையும் உமக்கு. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து அழைத்து உறுதிப்படுத்தும் தந்தையாகிய இறைவா, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றலும். அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்புக்கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக்கும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம்
நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியான எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதராகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தன்மைக்குரியவராயினும் ஒரு இறக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது ஆண்மை காணுவதற்கு விழுகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் நடந்துகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் வந்து கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்களுக்குள்ளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் நிறைந்து கொண்டு வாழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறான். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலகம் இணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏன் உடல். அவ்வளவே இரவு பிறந்த இறந்தையும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருகின்றீர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ஏற்றத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றேன்.
என்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைக்கும் பொழுது வாழ்வு மொத்தத்தையும் மீட்பு அளிக்கும் உள்ளத்தையும் உமக்கு ஒப்புக்கொள்கின்றோம். திருமணங்கள் உமக்கு ஊழியக்கூடிய குடும்பங்களை ஏற்றுக்கொண்டு ஏழையோடு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் தொங்குள்ளமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற தாழ்மையுடன் கொண்டு அழைக்கின்றோம். அன்றுவரே உலகெங்கும் பரவக்கூடிய திருவாவை நினைவுகளும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்கள் எங்கள் ஆயிரத்தி எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். உயிர்களும் எதிர்பார்ப்புடன் தூய்மையுடன் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைப்போது திருமுகவழியின் ஏற்றோடும் எங்கள் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான மரியா அவருடைய கண்ணியமான யோசிப்பு புனித திருக்குறள் இவருடைய நமக்கு வந்தோராய் இருந்தோராகிய புனித புனிதர் அனைவருடனும் நாங்கள் நடை வாழ்வில் ஒன்றோடு கருது பெற்றிருந்திருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்றும் வரமருட உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னும் புரியதே. ஆமென். 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 நம்மத்தில் இருக்கிற நம்முடைய வார்த்தைகளில் இறை குந்தை நோக்கி நம்முடைய அழைத்தல் உறுதி பெறவும் அதை வாழ வல்லமை பெறவும் வேண்டுவோம். உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகளிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழுவுடன் அருள உண்மை கொண்டாடுகிறோம். இரக்கத்தோடு வீணால் நாங்கள் பாவத்திலிருந்து ஏற்படுத்த யாரு கலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நேரத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றுமே. இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் குருவாவையும் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தலை உண்மையாய் வாழும் கருத்தையும் அளித்திருந்ததாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றேன். ஆண்டவரே, இயேசுவின் அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அமைதியை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போது நிறைவேற்றனே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போது நிறைவேற்றனே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போது நிறைவேற்றனே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்கள் உடலுக்கும் உலகின் பாவங்களுக்கு உடனடியான செல்வரை நம்மை அழைத்தவரும் இவரே. இப்பொழுது நமக்குள்ளே எழுந்து வந்து அழைத்தலை வாழ வல்லமை தருகிறவரும் அவரே. அழைத்ததற்கான சன்மானத்தை கொடுப்பவரும் அவரே. இவருடைய அன்புள்ளதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் கண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்கள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிடைத்தலை வாழ ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை அருளை இந்த திருமலையில் கொடுக்கிற அதை பெற்றுக்கொள்வோம். எல்லா தடைகளையும் தாண்டி இருக்கிற வல்லமையை கொடுக்கிறார். இதற்கு தேவையான உதவியையும் அனுதவியையும் வழியாக நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. எம்மாவூசியர்களின் மனக்கண்களை நீர் திறந்தது போல் என் மையத்தை ஞானத்துக்காக நாடி வரும் அநேகருக்கு இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் உதவியாக இருப்பதாக. என் தாய் அனைவரின் கரிகளில் முதல் வல்லமையின் பெயரில் ஜெபிக்கின்றோம். இயேசுவே ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். எங்களை அழைக்கும்
எங்கள் தந்தையாகிய இறைவா, இவர்கள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை கனிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்திலும் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உண்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழைத்தலை ஆண்டவருடைய வல்லமை கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நல்லது நடக்கும்.